ஏழைகள் மீது பரிவு காட்டி வறுமையை விரட்டி வளமையை பெருக்கி சேவுக்கு பதியாய் சிலப்பதிகாரனாய் மாமரப அரியணையில் வீட்டிலிருந்து மணிமகுடம் தாங்கி மாட்சிமை மிகு ஆட்சி தந்து செங்கோல் விடுத்து செழுமை மிகு ஆட்சி தந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழும் மாவேந்தரே, சேது காவலரே, கிழவன் சேதுபதியே, தங்களின் மேலான கவனத்திற்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உண்மைதான். அந்த பகுதியிலே எந்த ஆலயங்களாவது இந்த இந்துக்கள் ஆலயங்கள் அடைபட்டு இருக்கிறது, ஏதாவது திறந்து பூஜை நடக்கிறதா வந்து பாருங்கள். குற்றம் அல்லவா? பூஜை நடக்கவில்லை. தனி ஒரு மனிதனாக வந்து பூஜைகளை நடத்தி அவன் பிரசித்தி பெற்று வருகிறான். காரணம் என்ன? அப்ப உங்களுக்கு பூஜையில் இருந்து மக்களுக்கு போதிய அளவு நம்ம தெய்வங்களிடமிருந்து அருள் கிடைக்கவில்லை என்பதான அர்த்தம். அதற்கான வழிமுறை என்ன? அதற்கான பூஜை, அதற்கான நைவேத்தியம் இதுகளுக்கு சரியாக சென்றிருந்தால் நமது தெய்வத்திடம் அருள் இருந்திருக்கும் அல்லவா? மாற்றான் ஒருவன் பின்னால் சென்றிருக்க மாட்டார்கள் அல்லவா? சரி, போகட்டும், விடுங்கள். முடியும் தொட்டி பேசிக்கொண்டே இருக்கலாம். மன்னர்களே, அதற்காகத்தான் இங்கு உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். விசாரியுங்கள். கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நடுவுமாகி அந்தமாய் அமைப்பாலாய் ஜோதியாய் நிறைவதாகி சூழலி விளக்கமாகி வாதியாய் நின்ற ஒன்றன் மலரடி வணங்கினேனே. இறைவா, எம்பெருமானே, என் நாட்டவர்க்கும் இறைவா, தென்னாடுடைய சிவனே, உமது பாதாரம் எந்த பொழுது எனது வணிகை துவங்குகின்றேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி
உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவினே இறைவா. ராமநாதபுரம் சமஸ்தானம் அதை ஆண்டு வந்த ராஜாதிராஜ விஜய ரகுநாத சேதுபதி. அவருக்கு 4 குழந்தைகள், 2 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. வேலு நாச்சியார் என்றும் ஜீனி நாச்சியார் என்றும் 2 பெண் குழந்தைகள். ரங்கநாத சேதுபதி ஆகிய நானும் எனது தம்பி விடையத்தவனும் 2 ஆண் குழந்தைகள். இப்படி நாட்டை சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருந்த விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்து ராமேஸ்வரம் ராமலிங்க சுவாமியை தரிசிக்க செல்பவர்களுக்கு அங்கு கடலை கடந்து செல்ல முடியாத காரணத்தால் படகுத்துறை ஒன்று ஏற்பாடு செய்கிறார்கள். பக்தரெல்லாம் இலவசமாக கடலை கடந்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த செயல் செய்யப்பட்டது. இதற்கிடையிலே தனது மகள் இருவரும் பருவ வயதை அடைந்ததும் அவர்கள் எனது அத்தை மகள் தண்டவாணி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் என் தந்தையார். இருவருமே பிரியப்படுகின்ற காரணத்தினாலே இதிலே சீனி நாச்சியாருக்கு கடலைமாள் என்ற ஒரு பெண் குழந்தை பிறகு அருமையாக வளர்த்து வருகின்ற வேளையிலே இந்த படகுத்துறை பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம், அது மக்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராமல் சிறப்பாக கவனிக்க வேண்டுமே என்கின்ற எண்ணத்தோடு தனது மரபுகளையே அந்த படகுத்துறைக்கு பொறுப்பாக அமைக்கிறார். ஆனால் மன்னரின் கட்டளை என்ன, யாரிடம் எந்த கட்டணமும் வசூல் செய்யக்கூடாது என்பதுதான். ஆனால் தண்டபாணியோ மக்களிடம் ஒரு பணம் வசூல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த தகவல் விஜய ரகுநாத தேசியருக்கு தெரிகிறது. உடனே தன் மகள் இருவரையும் அழைத்து இறை துரோகம் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்க, இறை துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிரசை துண்டிக்க வேண்டியதாக என்று சொல்லிவிடுகிறார்கள். மருமகன் என்று கூட பாராமல் தலை துண்டிக்கப்படுகிறது. இதை அறிந்த வேலு நாச்சியாரும் சீனி நாச்சியாரும் தன் கணவன் இறந்த பிறகு எதற்கு நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று எண்ணி கடலை அம்மாளை எனது தந்தையாரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் இருவரும் உடன்கட்டேறி இறந்து போகிறார்கள். இப்படி இருக்க சில காலத்திற்கு பிறகு என் தந்தையாருக்கு வயது இருந்த காரணத்தினாலே ஆட்சி பொறுப்பை நான் ஏற்க வேண்டி வந்தது. அன்றிலிருந்து இன்று வரை மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாலும் எந்த வகையிலே கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். எனது தந்தையாருடைய திறமை என்னிடம் இல்லை என்கின்ற காரணத்தினாலே ராமநாதபுரம் சமஸ்தானத்தை 4 பாகங்களாக பிரித்தேன். ஒரு பகுதி, அதாவது முக்கியமான பகுதிகளை பொறுப்புகளையும் நான் வைத்துக் கொண்டு ஓரிரு பகுதியை எனது தம்பி உடையத்தவனுக்கு முடிசூட்டி வைத்தேன். சிறுபாளைய பகுதியை எனது வளர்ப்பு மகன் கடியத்தேவனுக்கு முடிசூட்டி வைத்தேன். அது மட்டுமா, அவனுக்கு முன்னமே 4 மனைவியர் இருந்தும் கூட 5வது எனது அக்கமகள் என் அக்கா மகள் கடலையம்மாளை திருமணம் செய்து கொடுத்தேன். ஏன், எதற்காக? அவனுடைய வீரம், அவனுடைய விவேகம், அவனுடைய போர் முறை அனைத்தையும் பாராட்டித்தான் அந்த காரியத்தை நான் செய்தேன். அது மட்டுமின்றி தந்தார் காலம் தொட்டு சிறப்பாக பணியாற்றிய முத்துக்குமார பிள்ளை அவர்களை அழைத்து அவருடைய கடமை தவறாத நேர்மையான உள்ளத்தை கண்டு பாகநேரி பகுதியை அவருக்கு முடிசூட்டி வைத்தேன். அவர்களும் என் பெயருக்கு எந்த விதமான களங்கமும் வராமல் சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்கள் மனதிலே எந்த விதமான கவலையும் துயரமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் தான் ஒரு மன்னன் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். ஆகையால் தான் ஆண்டோர்களும் சான்றோர்களும் முன்பே வரப்புயர நீர் உயரும், நீர் உயர்ந்து நெல் உயரும், நெல் உயர்ந்தால் கொடி உயரும், கொடி உயர்ந்தால் கோல் உயரும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே எனது நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இத்தனைக்கும் இம்மண்ணை படைத்து அதில் என்னை படைத்து இந்த மண்ணை ஆளுகின்ற தகுதியை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் அவருடைய புகழை என்னவென்று சொல்வது? ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். வேண்டுதல் வேண்டாமை அத்தமை சுடராய், வேண்டுதல் வேண்டாமை அத்தமை சுடராய், விளக்கிட முடியாத அசுவ பொருளாய். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான்.
நல்லவர் தோள் வேதங்கள் அணிந்து நடிப்பவராடி இருப்பதில்லை. நல்லவர் தோள் வேதங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவே இருப்பதில்லை. ஆலயத்தோடு நல்லவர் காத்து, ஆலயத்தோடு நல்லவர் காத்து நடப்பவர் நம்மை மறப்பதில்லை. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். சத்தியத்தின் சேதுபதி மன்னராக நடிக்கும் KM தர்மலிங்கம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை படுத்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இறைமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்படியாக சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இறைவனை பற்றி பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரிவதில்லை. காரணம் என்னவென்றால் ஆன்மீகம்தான் உலகத்திலே சிறந்தது. அன்பான பாசமான தெய்வங்களை வணங்குவதனாலே மனதில் எவ்வளவு நிம்மதி தோன்றுகிறது. இருந்தால் யாரெங்கே குதிரை குதிரை இருக்கிறது. ஆகா, என்ன இது? மகா கணம் பொருந்திய மாமன்னர் அவர்களே, என் சிறந்தாழ்ந்த வணக்கம். வாழ்க பல்லாண்டு. ஆமாம் பிள்ளைவர்களே, எப்பொழுதும் வருவதென்றால் முன்னறிவிப்பு செய்துவிட்டுத்தான் என்னை காண வருவீர்கள். ஆனால் இன்று இவ்வளவு அவசரமாகவும் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் வருவதற்கான காரணம் என்ன? ஆம் மன்னர் அவர்களே, தாங்களை காண வேண்டும் என்றால் முன் அறிவிப்பு செய்துவிட்டுத்தான் வருவேன். ஆனால் இப்பொழுது தாங்களை காண வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்றால் காரணம் இருக்கிறது. என்னவென்றால், எமக்கென்று தாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த பாகநேரி பகுதிக்குள்ளே எனது ஆட்சிக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நடந்து விட்டது மன்னர் அவர்களே. என்ன இது? கேட்பதற்கு விந்தையாக இருக்கிறது. குமாரப்ப பிள்ளை அவர்களே, எனக்கு சந்தேகம், ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட்டால் தங்களிடம் வந்து என்னுடைய அந்த விடைகளுக்கு வினாக்களுக்கு விடைகளை உங்களிடமிருந்து தெரிந்து கொள்வேன். ஏன் இந்த மனக்கலசம் என்று தங்களிடம் கேட்டால் அதற்கான சரியான விளக்கத்தை சொல்வீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் நீங்கள் குழம்பி என்னிடம் வந்து குழப்பத்தில் இருக்கிறேன் என்றால் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி என்ன குழப்பம்? ஒரு வெளிநாட்டுக்காரன் பெயர் அருளானந்தர் எமது பகுதிக்கிலே யாருடைய அனுமதி பெறாமல் வந்து கிறிஸ்தவ மதம் என்கிற ஒரு போர்வையிலே ஒரு புது வேதத்தை பாமர மக்களிடத்திலே புகுத்தி வேத கலாபனை செய்து மக்களிடத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டான். கிறிஸ்துவ மதமா? ஆமாம். அப்படி ஒரு மதமே நமது பகுதியில் இல்லையே. இருக்கிறது என்று அவன் கூறுகிறான். ஓஹோ, அப்படியானால் நமது மதத்தை மட்டப்படுத்தி அவன் மதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறான், அப்படித்தானே? இதன் காரணமாக எமது இந்துக்கள் ஆலயங்கள் அனைத்தும் அடைபோய் விட்டன. அது மட்டுமல்லாது ஆலயங்களுக்கு யாருமே மக்கள் வருவதில்லை. 6 கால பூஜையும் நடைபெறவில்லை. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நமது இந்து மதத்திற்கே மிகப்பெரிய பங்கம் விளைவிக்கின்ற அளவுக்கு அவன் செய்திருக்கிறான். அப்படியா செய்கிறான்? ஆமாம். எங்கிருந்து பிழைக்க வந்தவன் நமது பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் ஒருவன் நமது இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறான் என்றால் அதை சரியாக விசாரிக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது அவனை என்ன செய்தீர்கள்? மன்னர் அவர்களே,
அது மட்டுமல்லாது 1000 பிராமண குருக்களுக்கு தலைமை குருக்களாக இருக்கக்கூடிய பூம்பாவன் ஐயருடைய குடும்பம் நடுத்தருவுக்கு வந்து பூம்பாவன் ஐயரின் குடும்பம் நடுத்தருவே இருக்கிறதா? ஆமா. அந்த நிலை ஏற்பட்டு விட்டதா? உடனடியாக அதற்கு கீழ் உள்ள குருமார்களுடைய நிலை என்னவோ தெரியவில்லை. பட்டினி, பசி, பஞ்சம், அப்படிப்பட்ட நிலையை இவன் உருவாக்கி விட்டான். அதனால் தான் தாங்கள் குழப்பமாக வந்தீர்களோ, அவசரமாக வந்திருக்கிறது போல் தெரிகிறது. சரி, இருக்கட்டும். அவனை அழைத்து வந்திருக்கிறீர்களா? கண்டிப்பாக அழைத்து வந்திருக்கிறேன். அவனை வர சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன். அவனை அழைத்து வாருங்கள். சங்கிலி தேவா, கை கட்டுகளை அவிழ்த்து விடு. என்ன இது? இவரா இப்படி ஒரு குளத்தை குழப்பி இருக்கிறார்கள்? எனது சகாக்கள் கூறுகிறார்களே, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று புரியவில்லை எனக்கு. அவரை பார்த்தால் ஒரு தெய்வீக மனிதர் போல் அல்லவா தெரிகிறது. சரி, சரியாக விசாரிப்போம். அதன் பிறகுதான் முன்மை தெரியும். ஒரு உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது என்பது தான். என் சகாக்கள் சரியாக சொல்லி இருந்தால் புரிந்து கொண்டு அதற்கான தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் இவரை பார்த்தால் அப்படிப்பட்ட குற்றவாளி போல் தெரியவில்லை. சரி, சங்கிலி தேவா, அவருக்கு ஒரு இருக்கை ஏற்பாடு செய்து கொடு. மாரப்பிள்ளை அவர்களே, இவரா அந்த காரியத்தை செய்தார்? மன்னர் அவர்களே, என்ன இப்படி கூறுகிறீர்கள்? அவரை பார்த்தால் நல்லவர் போட அல்லவா தெரிகிறது, வல்லவர் போட அல்லவா தெரிகிறது. அப்படிப்பட்டவர் ஒரு தவறான காரியத்தில் இறங்கி இருப்பார் என்பதை நம்ப முடியவில்லை. சரி, இருக்கட்டும். அவர் குற்றம் செய்தார் என்கிறீர்கள். ஆனால் அவர் உருவத்தை பார்த்தால் அவர் செய்த தவறுக்கோ எந்த விதமான சான்றும் அவர் உருவத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே சற்று தள்ளி இருங்கள். அவரை விசாரித்து தெரிந்த பின் அதன் பிறகு உண்மையா பொய்யா என்று அறிந்து கொண்டு அதற்குரிய தண்டனை வழங்கலாம். ஐயா புனிதரே, தங்களை பார்த்தால் ஒரு பாவமும் அறியாதவர் போல் தோறுகிறது. ஆனால் எனது சகாக்கள் தங்களை குற்றவாளி என்று கூறுகிறார்கள். என்னால் ஒன்றுமே குழப்பமாக, எனக்கே குழப்பமாக இருக்கிறது. ஒன்றுமே புரியவில்லை. தாங்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? ஏன் இந்த வேறுபாடு? தங்கள் தன்னிலை விளக்கத்தை விளக்கமாக சொல்லுங்களேன். திக்கட்டும் அரசு கொட்டி ஜெயக்கொடி நாட்டி ஏழை எளியோர் மீது பரிவு காட்டி வறுமையை விரட்டி வளமையை பெருக்கி சேவுக்கு பதியாய் சிலப்பதிகாரனாய் மாமரப அரியணையில் வீட்டிலிருந்து மணிமகுடம் தாங்கி மாட்சிமை மிகு ஆட்சி தந்து செங்கோல் விடுத்து செழுமை மிகு ஆட்சி தந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழும் மாவேந்தரே, சேது காவலரே, கிழவன் சேதுபதியே, தங்களின் மேலான கவனத்திற்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் வெள்ளை குளத்தில் இறைப்பணியில் திளைத்திருந்த போது குமாரப்ப பிள்ளை அவர்கள் ஆணைப்படி கைது செய்யப்பட்ட அவரது பலவித விசாரணைக்கும் சங்கிலித்தேவரின் பற்பல உபாதைக்கும் உட்படுத்தப்பட்டு நீதி விசாரணை என்று மாசற்ற செம்மறியாய் தங்கள் முன் மண்டியிட்டு காத்திருக்கிறேன் மன்னா. நான் யார், எந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்ற தன்னிலை விளக்கத்தை அறிய விரும்புகிறேன். எடுத்துரைக்க நான் சித்தமாய் உள்ளேன் மன்னா. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரமான லிஸ்பன் நகரமே நான் பிறந்த தாயகம். எனது தந்தையின் பெயர் சால்வதோர் டே பிரிட்டோ, எனது தாயின் பெயர் டோடா பிரிட்டோஸ் பெரோயிரா, எனது பெயர் ஜான்தே பிரிட்டோ. என் உடன் பிறந்த 2 சகோதரர் 1 சகோதரி. எனது தாய்மொழி டச்சு மொழி. எனது குடும்பம்
ராஜ குடும்பத்தை இணைந்தது. நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இறைப்பணிக்காக காத்திருந்த நேரத்தில் இந்தியாவில் குறிப்பாக இந்த தமிழகத்தில் இறைப்பணி மேற்கொள்ள குருக்கள் வரவேற்கப்பட்டனர். அதன் பேரில் கடல் பயணம் மேற்கொண்டு கோவா வந்தடைந்து மதுரை மழவார் மணல் இறை இணைப்பணியை முடித்துவிட்டு என சேஷ குருக்களின் ஆணைப்படி தஞ்சை தரணி முதல் ராமநாதபுரம் கடைக்கோடி வரை பரவியுள்ள மரவ நாடு என்ற இந்த பகுதிக்கு என்னை நியமித்து தஞ்சையின் அருகில் உள்ள கொள்ளை என்று பெயர் பெற்ற பேச்சுக்களின் சாராம்சத்தில் கொலை என்று அழைக்கப்பட்ட சிற்றூருக்கு நான் முதல் பங்கு பணியாளராக நியமிக்கப்பட்டேன். அப்போது இந்த தமிழ் மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழியை நாம் அறிந்தால்தான் இறைப்பணி ஆற்றவும் இயன்ற உதவி செய்ய முடியுமே என்ற நல்ல எண்ணத்தில் அம்பலக்காட்டுள்ள வீரமா முனிவர் என்பவரிடம் முறையாக தமிழ் மொழியை நான் கற்றறிந்தேன். பிறகு என்னை பெயர் சொல்லி அழைக்க ஏதுவாக இவர்களுக்காக என் பெயரை மொழி மாற்றம் செய்தேன். டச்சு மொழியில் எனக்கு வைத்த பெயர் ஜான்தே பிரிட்டோ. டச்சு மொழியில் ஜான் என்றால் தமிழ் மொழியில் அருள் என்பது பொருள் காணப்பட்டேன். டச்சு மொழியில் தே பிரிட்டோ என்றால் தமிழ் மொழியில் ஆனந்தம் என்பதை பொருள் காணப்பட்டேன். டச்சு மொழியில் ஜான்தே பிரிட்டோ என்று வைத்த பெயரை தமிழ் மொழியில் அருள் ஆனந்தம் என்று மொழிபெயர்த்து அருளில் ஆனந்தம் கண்டவனாய் இறைப்பணி ஆற்றி வந்த போது இங்கு உள்ள உமது இந்து மத தேவாலயங்களில் கர்ப்ப கிரகத்தில் இருந்து இறைவனுக்கு ஊழியம் செய்வது அந்தனர் என்று சொல்லக்கூடிய ஐயர் என்னும் உயர்குலத்து மக்கள், அவர்களையே பார்த்து பழகிய நம்மக்கள் என் உடல் தோற்றத்தையும் என் பணி தோற்றத்தையும் கண்ட இவர்கள் ஐயர் என்ற புனைப்பெயரை அருள் ஆனந்தம் என்ற என் பெயருடன் இணைத்து அருளானந்த ஐயர் என்று எல்லோராலும் நான் அழைக்கப்பட்டேன். திக்கட்டும் சென்று திருமலையை போதியுங்கள் என்று சொன்ன எம்பெருமான் இயேசுவின் ஆணைக்கு அடிபணிந்து சேர்ந்த நாடையே சொந்த நாடாக கருதி சந்தித்த இந்த மக்களையே உறவுகளாக உரித்தாக்கி கொண்டு மக்களின் அகையிருளை அகற்றி அன்பொழியை ஏற்றுவிக்க அயராது உழைக்கும் இயேசு சபை அடியார் கூட்டத்தைச் சேர்ந்தவன் நான். இறைவனுக்காகவே இருப்பதும் இறை பணிக்காகவே இயங்குவதே எமது தலை சிறந்த குறிக்கோள். இதுவே எமது தன்னிலை விளக்க மன்னர் அவர்களே. ஐயா புனிதரே, சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எனது சகாக்களை நான் விசாரிக்க வேண்டும். இவருடைய வார்த்தையை கேட்டால் எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன எரியாமல் அவர் மீது ஒரு பற்றுதான் வருகிறதே தவிர விரோத மனப்பான்மை ஏற்படவில்லையே. காரணம் என்ன என்று புரியவில்லை. ஆனாலும் என் மனதிற்குள்ளே இவர் ஒரு புனிதர் என்று நினைக்கின்றேன். ஆனால் எனது சகாக்கள் இவரை குற்றவாளி என்று கூறுகிறார்கள். சரி, எனது சகாக்களை விசாரிப்போம். குமாரப்ப பிள்ளை அவர்களே, இவரை குற்றவாளி என்று தாங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் என் மனமோ என்னவோ தெரியவில்லை, இவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. குற்றவாளியாக இவர் இருக்க மாட்டார் என்றுதான் மனதில் தோன்றுகிறது. இவர் அப்படி என்ன குற்றங்களை பெரிதாக செய்தார்? மன்னர் அவர்களே, இவன் கண் இல்லாதவனுக்கு கண்ணொலியை கொடுத்தான். கால் நடக்க முடியாதவனை கால் நடக்கிற அளவுக்கு செய்தான். சரி. காது கேட்காதவனை காது கேட்கும்படியாக செய்தான். சரி. இவைகள் எல்லாம் நல்ல காரியம்தான். நன்மையை செய்துவிட்டு ஆமா, பிறகு மக்கள் அனைவரும் திசை திருப்ப மனம் மாற்றி அவர்கள் எல்லோரும் அவன் பின்னால் வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியா? இதன் காரணமாக நமது இந்துக்கள் ஆலயங்கள் அனைத்தும் அடைபட்டு விட்டன. ஓஹோ. இந்துக்கள் ஆலயம் அடைபட்டவுடன் அதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த பூம்பாவனையரின் நிலைமையும் மாறிவிட்டது. அதுதான் அவரை சார்ந்த 1000 குடும்பங்கள். ஆகவே நான் அதை வரவழைத்து பிடித்து என் சகாக்கள் மூலம் அவனை கொண்டு வந்து விசாரிக்கின்ற பொழுது சிறு சிறு அச்சுறுத்தல் மூலமாக விசாரித்தேன். அவன் மறுத்தான். சரி. உமது தெய்வத்தை எப்படி போதனை செய்தாயோ அதுபோல எமது தெய்வத்தில் வணங்கு, என் தெய்வத்தை வணங்கு என்றேன். அவன் மறுத்தான். சிறு சிறு அச்சுறுத்தல்களையும் கொடுத்தேன். சரி. மேலும் தலை இருக்க வாழாடக்கூடாது என்பதற்காகத்தான் தாங்களிடத்தில் கொண்டு வந்து மேலும் நீங்களே விசாரிக்க வேண்டும். அதை நன்கு விசாரித்து அவனுக்குரிய தண்டனை கொடுக்க முடியும். ஏனென்றால் சாமுத்திரிகா லட்சணங்கள் அனைத்தும் அறிந்தவன். நடந்தது, நடக்கப் போவது, நடந்து கொண்டிருப்பது எல்லாம் அறிந்துதான் அவனை இங்கு கொண்டாந்திருக்கிறேன். சரி. ஆனால் ஒன்று யோசிக்கும்படியாக உள்ளவா இருக்கிறது. தாங்கள் அவரை குற்றவாளி என்றுதான் கூறுகிறீர்கள். ஆனால் ஆலயங்கள் அடைபட காரணமாக இருந்திருக்கிறார் என்கிறீர்கள். நமது பூம்பாவனையர் அதே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய நிலைமை
இன்று கவலைக்கிடமாக ஏழ்மையாக ஆகிவிட்டது என்கிறீர்கள். அவரை நம்பி வந்த குடும்பங்கள்லாம் இன்னும் என்ன நிலை என்று யோசியுங்கள் என்று சொல்கிறீர்கள். இதனுடைய அர்த்தமும் சாராம்சமும் உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? நமது ஆலய கதவுகள் அடைவிட காரணமாக இருந்தான் என்பதற்கான காரணம் என்ன என்றால், அவன் மக்களுக்கு நன்மை செய்கிறான். அந்த நன்மையை நாம் செய்திருந்தால் ஏன் ஆலய கதவுகள் அடைபடுகிறது? பூம்பாவன ஐயர் சிறந்த பக்திமான், சிறந்த அருளாளர். அவர் ஏன் நமது மக்களின் குறைகளை தீர்க்க முடியவில்லை? அப்படியானால் இங்கே அன்பும் அருளும் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் உண்மை. அங்கிருந்து வந்த அவரிடம் சிறந்த அன்பு கிடைத்திருக்கிறது, பாசம் கிடைத்திருக்கிறது, அருளும் கிடைத்திருக்கிறது. நோய் உள்ளவர்களை நோயற்றவர்களாக மாற்றியிருக்கிறார். இவ்வளவு நடந்ததால் தானே மக்கள் அவர் பின்னால் சென்றிருக்கிறார்கள். மன்னர் அவர்களே, தெய்வ ரூபியா மனித சகாயா என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆமாம், எத்தனையோ குருமார்கள் இங்கே வந்தார்கள். வந்தோரை வரவேற்கும் தமிழ் பண்பாடு. அவரவர்கள் தெய்வங்களை வணங்கிவிட்டு அவர்கள் எந்த ஒரு இடைஞ்சல் கொடுக்காமல் போனார்கள். ஆனால் இவன் வந்து இப்படிப்பட்ட இந்துக்கள் ஆலயங்கள் அளவுக்கு இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறான். அதுவும் நீங்கள் எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த பாகனேரி பகுதிக்குள்ளே, இந்த மரவனட்டிற்குள்ளே அனுமதி இல்லாமல் வந்து செய்தார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். ஏனென்றால் ஒருவர் மீது குற்றம் சுமத்தினால் அது சரியான காரணமாக அமைய வேண்டும். ஆனால் நல்ல நன்மை செய்த ஒருவரை கொண்டு வந்து குற்றவாளி என்று கூறுகிறீர்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். குறை எங்கிருந்து வருகிறது என்பதை முதலில் நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். உங்கள் நாட்டிலே, இப்பொழுது உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த நாட்டிலே, பாகனேரி பகுதியிலே பூம்பாவன ஐயருக்கு ஒரு சிரமம் என்றால், ஒரு கஷ்டம் என்றால் அதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். அதே போல நமது நாட்டு மக்களுக்கெல்லாம் கஷ்டம் என்றால் தாங்கள் தானே பொறுப்பு. மக்களுக்கு குறை இருந்தவுடன் அந்த குறையை தீர்த்து கொள்ளதானே அவர் பின்னால் சென்றிருக்கிறார்கள். மதம் மாற்றுகிறார் என்றால் நமது மக்கள் மதம் மாறுகிறார்கள். மதம் ஏன் மாறுகிறார்கள்? இங்கு ஏதோ ஒன்று இல்லை, அங்கு கிடைக்கிறது. இதுதானே உண்மை. அப்படியானால் உங்கள் ஆட்சியில் தானே குறை இருக்கிறது. சரியான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்திருந்தால் மாற்றான் ஒருவன் பின்னால் போவதற்கான வழி என்ன? அமைதியான சூழலில் வாழ்ந்த எமது பகுதி 1000 குறைகள் இருந்தாலும் எமது தெய்வங்கள் அதை பார்த்துக் கொள்ளும். இவன் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தனி ஒரு மனிதனாக வந்து நமது மக்களை மனமாற்றி இருக்கிறான் என்று நீங்களே கூறுகிறீர்கள். ஒரு போர்ப்படை வீரனாக 10 வீரர்களோடு வந்திருந்தால் அவன் தலை துண்டிக்கப்பட்டிருக்கும் நேரம். ஆனால் வந்தது ஒரு துறவி, மக்களுக்கிடம் அன்பு காட்டி பாசம் காட்டி அவர்களுக்குள்ள குறைகளை தீர்த்தவனை குற்றவாளி என்கிறீர்கள். என்ன பிள்ளைவர்களே, சாமுத்திரிகா லட்சணம் படித்தவர்கள் நீங்கள். ஒருவனை பார்த்தவுடன் இப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ளும் தன்மை வாய்ந்தவர். அந்த சாமுத்திரிகா கலையை கற்றுத்தந்தது எனக்கு நீங்கள் தானே. எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அவன் குற்றவாளி இல்லை என்று. ஆனால் நீங்கள் குற்றவாளி என்கிறீர்கள். என்ன இப்படி செய்திருக்கிறீர்கள்? தாங்கள் செய்கின்ற காரியமா இது? ஒரு நாட்டையே ஆளுகின்ற தகுதி பெற்ற தாங்கள் மக்களின் குறை களைந்து அதை நிவர்த்தி செய்யாமல் மாற்றான் ஒருவன் அந்த குறையை களையும் போது அதையும் குற்றம் என்று கூறி இப்படி கொண்டு வந்து பழி சுமத்தி நிற்க வைத்திருக்கிறீர்கள். இது நியாயமாக தெரிகிறதா? அப்படி என்றால் இது குற்றமாக தெரியவில்லையா? இல்லை, அது தவறு. எனக்கு அந்த பகுதியை கொடுத்தீர்கள், உண்மைதான். அந்த பகுதியிலே எந்த ஆலயங்களாவது இந்த இந்துக்கள் ஆலயங்கள் அடைபட்டு இருக்கிறது, ஏதாவது திறந்து பூஜை நடக்கிறதா வந்து பாருங்கள். குற்றம் அல்லவா? பூஜை நடக்கவில்லை. தனி ஒரு மனிதனாக வந்து பூஜைகளை நடத்தி அவன் பிரசித்தி பெற்று வருகிறான். காரணம் என்ன? அப்ப உங்களது பூஜையில் இருந்து மக்களுக்கு போதிய அளவு நமது தெய்வங்களிடமிருந்து அருள் கிடைக்கவில்லை என்பதாலே அர்த்தம். அதற்கான வழிமுறை என்ன? அதற்கான பூஜை, அதற்கான நைவேத்தியம் இதுகளுக்கு சரியாக சென்றிருந்தால் நமது தெய்வத்திடம் அருள் இருந்திருக்கும் அல்லவா? மாற்றான் ஒருவன் பின்னால் சென்றிருக்க மாட்டார்கள் அல்லவா? சரி, போகட்டும், விடுங்கள். முடியும் தொட்டி பேசிக்கொண்டே இருக்கலாம். அதற்காகத்தான் இங்கு உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். விசாரியுங்கள். கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி எல்லாம் செய்யலாமா? தாங்கள் அறிவாளி, சிறந்த சிந்தனையாளர். இப்படிப்பட்ட தாங்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்களே. தனி ஒரு மனிதனாக வந்தவன் நமது மதத்தை எப்படி அழித்து விட முடியும்? நன்றாக யோசித்து பாருங்கள். இந்து மதம் என்பது ஒரு பெரிய ஆலமரம். அதனுடைய கிளைகள் தான் மற்ற மதம். ஆனால் அதை அசைத்து விட எவனாலும் முடியாது. ஆகையினாலே இதற்கு பயந்து, ஒரு துறவிக்கு பயந்து இங்கு வந்து அவன் குற்றவாளி என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை பார்த்தால் மிகவும் நல்லவர், தெய்வீக பண்புள்ளவர் என்றே தோன்றுகிறது. ஆகையால் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் பிள்ளைவர்களே. இந்த தவறை தாங்கள் செய்யக்கூடாது. ஆகையினாலே இப்பொழுது மன்னிப்பது எனக்கு சுலபம், மன்னிப்பது சுலபம். என்ன செய்ய சொல்கிறீர்கள்? ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உனக்கு? அமைதியில் இவ்வளவு கால ஓட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி போல் போய் செய்து சகிக்கக்கூடியதா? ஒரு போருக்கு பயப்படும் பேச்சா என் பேச்சு இல்லை. தாங்கள் செய்தது தவறு. நாளை இந்த பகுதியிலே, இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே முத்துக்குமார பிள்ளையும் ரங்கநாத சதுரையும் சேர்ந்து கொண்டு ஒரு துறவியை கொன்று விட்டார்கள் என்று கூறினால் அது நமது புகழை வாழ்த்தக்கூடியதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன இப்படி ஒரு தவறை செய்து விட்டீர்கள்? இருந்தாலும் பரவாயில்லை, தயவு செய்து தாங்கள் செய்த தவறுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றாக இருக்கிறது மன்னர் அவர்களே.
யாரிடத்தில் மன்னிப்பு கேட்பது? ஒரு அந்நிய நாட்டவனை ஆசனத்தில் அமர வைத்து என்னையும் அவமதித்து சங்கிலி தேவனையும் அடித்து உதைத்து அந்த அந்நிய நாட்டவனிடத்தில் மண்டியிடுவதா? மாற்றானிடத்திலே கேவலம் வெக்கம். தாங்களிடத்தில் 1000 முறை வேண்டுமானால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னிடம் போய் மன்னிப்பு கேட்பது. என்னிடம் தவறு செய்திருந்தால் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்கலாம். அவரிடம் தவறு செய்திருக்கிறீர்கள். வல்லவர்களே, தாங்கள் தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்தேன், ஆகவே நாம் எதை சொன்னாலும் செய்து விடுவான் என்றுதானே அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க சொல்கிறீர்கள்? இல்லை இல்லை, குடிமக்களும் ஒரு மன்னனும் ஒன்றுதான். இவன் ஆட்சியில் இருக்கிறான், அவர்கள் ஆட்சியை தந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் மக்களுக்கு ஒரு தவறு நேர்ந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுக்க காலம் தொட்டு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறேன் தெரியும். அதனால் தான் உங்களுக்கு பாகனேரி பகுதியை முடிசூட்டி வைத்திருக்கிறேன். மன்னர் அவர்களே, இப்படி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதை விட எமது பாமர மக்கள் எமக்கு இருக்கக்கூடிய அந்த பாகனேரியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன என்ன நினைப்பார்கள்? உண்மை நினைத்து தானே விட்டு விட்டு மாற்றான் ஒருவன் பின்னால் செல்கிறான் என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, பிரதிவாதம் தேவையில்லை. நான் சக்கரவர்த்தி, நீங்கள் சிற்றரசர். என்னுடைய கட்டுப்பாடு மன்னிப்பு கேட்க முடியாது மன்னா. அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படி என்றால் தாங்கள் கொடுத்த பதவியும் எனக்கு வேண்டாம், பட்டமும் வேண்டாம், உமது ஆடை ஆபரணங்கள் எதுவும் வேண்டாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த பிள்ளை அவர்கள் இல்லையே என்று கதிகலங்குவீர்கள், தயங்குவீர்கள். பிள்ளை இல்லையே என்று அப்பொழுதுதான் உணர்வீர்கள், இவன் பசுத்தோல் பொருத்திய புலி என்பது தாங்களுக்கு தெரியவில்லை, போக போகத்தான் தெரியும். என்றாவது ஒரு நாள் அதை உணர்வீர்கள். நான் வருகிறேன், சென்று வருகிறேன். என்ன மமதை! தவறையும் செய்துவிட்டு அதை உணரக்கூடிய தன்மையில் இல்லாமல் போகிறாரே மன்னர் என்ற மதுபோதை. எவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும் பணிவு என்பது இருக்க வேண்டும். உயர உயர பணிவு இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும். பணிவில்லாத மனிதன் எப்படி வாழ முடியும்? போயிட்டு வாருங்கள், சென்று வாருங்கள். உங்கள் குணத்தை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். எவ்வளவு அன்பாக பாசமாக இருந்தவர் இப்படி மாறிவிட்டாரே. ஐயா புனிதரே, தாங்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. காரணம் என்னவென்றால், எனது சகாக்கள் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய போய் அது ஒரு தவறாக முடிந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் செய்த தவறு